ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது மார்ச் மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்த்துடலாம். முதல்ல மேஷம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திரன் 10ஆம் இடம் 11ஆம் இடம் ராசி என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. வேலை தொழில் அமைப்புகள் உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஐயா, சந்திரன் அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறாரே அப்படின்னு பார்த்தாலும் கூட ஆரம்பத்தில் அவர் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையிலையும் அப்புறம் அமாவாசையாக இருந்தாலும் உச்ச சுக்கரனோடு சேர்ந்திருக்கக்கூடிய தன்மைகளில் தான் கண்டிப்பாக இருக்கிறார். சந்திரன் 10, 11, 12 ஆகிய இடங்கள்லையும் ராசியிலையும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தொழிலில் கொஞ்சம் லாபம் வரக்கூடிய தன்மை, வேலையில் இதுவரைக்கும் இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு, முக்கியமாக வேலை கிடைக்காத ஒரு நடுத்தர வயது அல்லது ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் மேஷராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே புதிய வேலை கிடைக்கக்கூடிய தன்மை அல்லது ஏற்கனவே வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன்ஸ், ஒரு ஆண்களால் இருக்கக்கூடிய இடர்பாடுகள், பொறாமை, இது சார்ந்த விஷயங்கள்ல இது வரைக்குமே அப்படி நடக்கல இப்படி நடக்கலன்றவங்களுக்கு வேலை தொழில் வியாபார அமைப்புகள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சுப வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. வாரத்தின் நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா, அதாவது புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 3 நாளும் கொஞ்சம் சுப செலவுகள் அதிகம் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சந்திரன் 12ஆம் இடம் ராசிக்கு வருகிறார். சுப செலவுகள்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒத்தி தள்ளி தள்ளி போட்டு வச்சுக்கிட்டு இருந்த விஷயம், இதை வாங்கலாம், கையில் காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்ற மாதிரியாக மேஷராசிக்காரர்கள் இதுவரைக்கும் வாங்குவதற்கு கொஞ்சம் தைரியமின்றி அல்லது கடனை வாங்கணுமா இதை வாங்கணுமான்ற மாதிரியாக ஒரு விஷயத்தை தள்ளி தள்ளி போட்டு கொண்டிருந்தவர்கள் எல்லோருமே அந்த விஷயத்தை வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 நாட்களுக்குள்ள வாங்கியே ஆகணும், கடன் வாங்கினாலும் பரவாயில்ல, இதை முடிச்சிடலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு நல்ல பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு சின்ன டிராவல், ஃபேமிலியோட கொஞ்சம் வெளியில் டிராவல் போயிட்டு வந்துடலான்ற மாதிரியாக ஒரு அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கேற்ற ஒரு டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள் என சந்திராஷ்டமம் இல்லாத இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு யோகமாகவே அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. ரிஷபம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் இல்லை, போன வாரமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த வார ஆரம்பத்தில் 9ஆம் இடத்துலையும் அதற்கப்புறம் 10, 11, 12 ஆகிய இடங்கள்லையும் இந்த சந்திரன் வலிமையாகவே இருக்கிறார். ராசிநாதன் வாரம் முழுவதும் உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருப்பது மிகச்சிறப்பான ஒன்று. ராசிநாதன் உச்சம் மட்டும் இல்லை, அங்கே 4ஆம் அதிபதியோடு இணைந்திருக்கிறார். ராஜயோகாதிபதியான சனியோடு இணைஞ்சிருக்கிறார். பெரிய கஷ்டங்கள்லாம் அப்படிலாம் எதுவுமே இருக்காதுங்க. சந்திரன் அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருந்தாலும் கூட குரு சுக்கிர தொடர்புகள் இருக்கிறதுனால பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத இயல்பான ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு வருங்க. சிலருக்கு மட்டும் அப்பானால ஏதாவது கொஞ்சம் கவலைகள் வரும். சூரியன் சனி சேர்க்கை அப்படியே அமாவாசையை நோக்கி ஆரம்பத்தில் 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. திங்கக்கிழமை மட்டும் அப்பாவோடு கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய ஒரு சூழல், அப்பா ஒன்று சொல்லி நம்ம ஒன்று செய்ய முடியாத ஒரு சூழல்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதற்கப்புறம் 10ஆம் இடத்துல அவர் குருவின் பார்வையில் இருக்கிறாரு. மங்கள யோகங்கள் நிறைவாகவே இருக்கிறது. கடந்த காலத்தில் தொழிலில் எதை பண்ண முடியலன்னு நினைச்சிங்களோ, தொழில் ரீதியாக எதை சாதிக்க முடியல, வேலையில் ஒரு டிரான்ஸ்ஃபர் இல்லை, தொழிலில் இதை பண்ண முடியல, வியாபாரத்தில் வேலைக்காரங்க சரியா இல்லை, உதவியாளர்கள் சரியா இல்லை, வியாபாரமே நல்லா இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆகிய 3 நாட்களும் சக்சஸாக அமையக்கூடிய அமைப்பு அத்தனை பேருக்கும் இருக்குது. அதனை அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா வெள்ளி, சனி, ஞாயிறு வாரத்தின் இறுதி நாளான வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை சட்டம் சார்ந்த விஷயங்கள், போட்டிகள் சார்ந்த விஷயங்கள், இன்டர்வியூ. வெள்ளிக்கிழமை இன்டர்வியூ போகிறவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அன்றைக்கி போகிற இன்டர்வியூ உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இன்டர்வியூன்றதை நம்ம செலக்ட் பண்ணுறதில்ல, அவங்க தான் கூப்பிடுறாங்க. நம்ம போய் இன்டர்வியூ தேதியை மாற்றி வையலாம் சொல்ல முடியாது. ஆனால் ரிஷபராசிக்கார இளைய பருவத்தினருக்கு வெள்ளிக்கிழமை, ஏன்னா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் லீவாக இருக்கும். அப்போ வெள்ளிக்கிழமை பண்ணக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் உங்களுக்கு அருமையாக இருக்கக்கூடிய இன்டர்வியூ மாதிரியான விஷயங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய, போட்டிகளில் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சந்திராஷ்டமம் இல்லாத இந்த வாரம். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் நாள் சந்திராஷ்டமம். திங்கட்கிழமை மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். திங்கட்கிழமை சாயந்தரம் 6:14 வரைக்குமே சந்திராஷ்டம அமைப்புகள். ஆக வாரத்தின் ஆரம்பம் சந்திராஷ்டமமாக அமைந்தாலும் கூட செவ்வாய் புதன் 2 நாளும் பார்த்தீங்கன்னா 9, 10, 11 ஆகிய இடங்களில் சந்திரன் வந்துடுறாரு. ஐயா, 9ஆம் இடத்துல போய் அவர் ராகுவோட சேர்றாரே, ஏதாவது கெடுதல்கள், பாக்கிய தடைகள் எதனா ஏற்படுமானா குருவின் பார்வையில் தான் இருக்கிறார். 10ஆம் இடத்துல உங்களுக்கு அவர் அமாவாசை அமைப்பில் போகிறாரு. அப்போ கூட உச்ச சுக்கிரனுடைய தொடர்புகளில் தான் இருக்கிறார். இந்த வாரத்தில் பெரிய கஷ்டமெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க. வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை மட்டும் யாரையும் அறிமுகப்படுத்திக்க வேண்டாம்.
புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறது, அல்லது சோஷியல் மீடியாவில் அப்படி இதாக இருக்கிறது இப்படி இதாக இருக்கிறது, ஒருத்தர் ஆரம்பித்து கையெழுத்துக்கு எழுத்து போடுறது, ஒரு கேரண்டி கையெழுத்து, ஒரு ஷூரிட்டி கையெழுத்து, அவர் கொடுக்குறாருன்னா இவர் நான் கொடுக்குறேன் அவர் கொடுக்கலன்னா என்கின்ற மாதிரியாக ஒருத்தரை நம்பி செய்யக்கூடிய எந்த வேலையும் மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தின் முதல் நாளான திங்கட்கிழமை மட்டும் செய்யாமல் செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஒரு இயல்பான நாளாகவே இருக்கும். திங்கக்கிழமை டிராவலில் போகிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. என்ன கவனம்னா, கையில் சூட்கேஸ் வச்சுருக்கிறவங்க, சூட்கேஸில் பணம் வச்சுருக்கிறவங்களாம் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஞாபக மறதியாக நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா உடைமைகளில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் வருவதற்கான அமைப்புகள் இருக்கிறது. அதை தவிர்த்து வாரத்தின் மீதி 6 நாட்கள் இயல்பாக நன்றாக இருக்கும், தொழில் நல்லா இருக்கும். ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறனால பெரிய பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது. குடும்பத்தில் இதுவரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவர்களுக்கு அந்த மற்றவங்களால கொஞ்சம் நன்மைகள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே திருமணம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு திருமண உறுதிகள் கிடைக்கக்கூடிய தன்மைன்னு மிதுன ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லாத இயல்பான ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வாரத்தின் முதல் நாள் மட்டும் பண விவகாரத்தில் அதே மாதிரி வாக்கு கொடுக்கறதுல பேசுறதுல கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய வாரமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த வாரம் அத்தனை மிதுன ராசிக்காரர்களுக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் நாள்ல இருந்தே சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. சந்திரன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையை நோக்கி நெருங்கி இருப்பார், ராகு கூடயும் சேர்ந்து இருப்பார். ஆனாலும் பெரிய கஷ்டம் இருக்காதுங்க, குருவின் பார்வையில் இருக்கிறார். திங்கட்கிழமை சாயந்தரம் 6:14 சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சு அப்படியே செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை முழுக்க, புதன்கிழமை நைட்டு 11:36 தான் சந்திராஷ்டமம் விலகு. ஆக நியாயமாக கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஆகிய 2 நாட்களும் சந்திரன் 8 மறைந்திருக்கிறார், கூடுதலாக ராகுவோடு இணைந்திருக்கிறார், கூடுதலாக அமாவாசை சந்திரனாக இருக்கிறார். இவ்வளவு மைனஸ் இருந்தாலும் கூட அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் ஏற்படாதுங்க. ஆனால் வாரத்தின் முதல் 3 நாட்கள் கொஞ்சம் கடகராசிக்காரர்களுக்கு டல்லாக இருக்குங்க. திங்கக்கிழமை கூட அப்படி இப்படின்னு எதனா சொல்லி சமாளிச்சிருவீங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோன்னு வந்து எதிர்பாராத ஒரு அமைப்புகளில் ஒரு மனக்கலக்கம். அப்படி நடந்துரும் இப்படி நடந்துரும், அது வராது இது வராது, அவர் கால வாரிடுவார் இவர் கால வாரிடுவார், நம்ம சரியாக தான் செய்கிறோமா இல்லையான்னு எதையோ ஒரு இழந்தார் போல அல்லது இழக்கப் போவதை போல ஒரு மனக்கலக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் நடந்துடாதுங்க. கலக்கம் மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு நிறைவான நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. புதன்கிழமை திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய 3 நாட்களும் பெரிய அளவில் ஒரு அறிமுகப்படுத்தி கொள்வது, ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிப்பது, அல்லது இந்த ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் கொஞ்சம் எதனா டைவர்ட் ஆகக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா போகிறோம். வியாழக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 4 நாட்களும் அவர் அருமையான அமைப்பில் உச்ச சுக்கிரனோடு 9ஆம் இடத்திலையும் 10ஆம் இடத்திலையும் சேருகிறார். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும், தொழில் நிலைமைகளில் இருந்து வந்த கலக்கங்கள் தீரும், நஷ்டங்கள் சரியாகும் என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. வேலையில் இருக்கின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு. எதிலும் சமாளித்து விடலாம் என்கின்ற நம்பிக்கை வியாழக்கிழமைக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்கங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். சிம்மராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமையிலிருந்து சந்திராஷ்டமம். இந்த வாரத்தின் நடுப்பகுதி, அதாவது புதன்கிழமை இரவு 11:36 உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. புதன்கிழமை நைட்டுன்றதுனால அதோட எஃபெக்ட் உங்களுக்கு பெருசாக தெரியாது. புதன்கிழமை நைட்டு 11 மணியிலிருந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் முழுக்க சந்திராஷ்டமம். சனிக்கிழமை அதிகாலை 2:28 உங்களுக்கு சந்திராஷ்டமம் விலகிறது. சந்திரன் 8ஆம் இடத்துல கிட்டத்தட்ட அமாவாசை அமைப்பிலே இருக்கிறார். ஆயினும் இந்த சந்திராஷ்டமத்தில் உச்ச சுக்கிரனோடு அவர் சேருவதால் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காதுங்க. உண்மையிலேயே 8ல் ஒரு கிரகம் இருந்தாலே 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் மூலமாக வேதை என்பது உண்மை. அதுவும் சனி உங்களுக்கு அஷ்டம சனினால அது உங்களுக்கு வேலை செய்யலை. ஆக இந்த வாரத்தில் வியாழன் வெள்ளி ஆகிய 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் தடைகள் வரக்கூடிய வாரமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மனசு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா, திடீர்னு இந்த முடிவு எடுத்துட்டோம்னா அந்த முடிவு எடுத்துட்டோம்னா இவர் பாதிக்கப்படுவாரோ அவர் பாதிக்கப்படுவாரோ, வேலையை விடுறது, தொழிலை ஆரம்பிக்கிறது, ஒரு புதுசாக எதையாவது ஒன்று நினைக்கிறது, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு அகலக்கால் வைக்கலாம். இந்த 2 நாளும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் மட்டும் ஒத்தி வச்சுட்டு மற்ற எல்லா நாட்களும் திங்கள் முதல் செவ்வாய் வரை, திங்கள் செவ்வாய் புதன், அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை, இதில் எல்லாம் பெரிய அளவில் கஷ்டங்கள் இருக்காதுங்க. ஆக நடுப்பகுதி 2 நாட்கள் சந்திராஷ்டமமாக இருந்தாலும் முற்பகுதியில் சந்திரன் கொஞ்சம் வலுவாகவே இருக்கிறார். உங்கள் ஜாதக அமைப்பின் அடிப்படையில் 7ஆம் இடத்துல அவர் குருவின் பார்வையில் இருக்கிறனால முதல் 2-3 நாட்களுக்கு நண்பர்களால் லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மை, கணவனுக்கு மனைவியாலும் மனைவிக்கு கணவனாலும் ஏதாவது ஒரு ஆதரவுகள் இருக்கக்கூடிய சூழல்,
ஊடலில் இருக்கக்கூடிய காதலன் காதலி உறவுகள் கூட கொஞ்சம் நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்பு. என்ன இருந்தாலும் இவர் நம்மளோட வாழ்நாள் முழுக்க நம்மளோடு இருப்பார் என்கின்ற ஒரு நம்பிக்கை காதலன் காதலி போன்றவர்களுக்கு வரக்கூடிய இளைய பருவத்தினருக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதையும் கொடுக்காத நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. சிம்மத்தினருக்கு நடுப்பகுதி 2 நாட்களை தவிர்த்து மீது 5 நாட்கள் யோகமாக இருக்கக்கூடிய நல்ல வாரங்க இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தின் கடைநிலை அமைப்புகளில் தான் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதாவது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அடுத்த வாரம். அப்போ வாரத்தின் கடைசி நாட்களான சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை விடியும் போதே உங்களுக்கு சந்திராஷ்டமம். சனிக்கிழமை அதிகாலை 2 மணி 28 நிமிடத்தில் ஆரம்பித்து திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முழுசாக சந்திராஷ்டமம். வாரத்தின் முதல் 5 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. சந்திரன் 5, 6, 7 ஆகிய இடங்களில் தான் உங்களுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறார். ஆக வாரத்தின் முதல் பகுதி 5 நாட்களில் பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இருக்காது. அதுலேயும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அவர் சந்திரன் மங்கள யோகத்திலும் குருச்சந்திர யோகத்திலே இருக்கிறனால 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மிகப்பெரிய நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை யாரையும் போய் பார்க்கலாம், எதையும் ஆரம்பிக்கலாம், எதையும் செயல்படுத்தலாம், ஒரு புதிய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள், ஒருத்தரை நம்பி பணம் போடக்கூடிய அமைப்புகள், அல்லது ஒருத்தர்கிட்ட பணம் வரணும் அவரை அன்றைக்கு பார்த்து பேசக்கூடிய அமைப்புகள்னு செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் மிகப்பெரிய அளவில் நல்லா கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதுங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்திற்கு விடுகிறார். 7ஆம் இடத்திற்கு உச்ச சுக்கிரனோடு சேர்ந்து அமாவாசை அமைப்பில் இருந்தாலும் கூட பெரிய கஷ்ட நஷ்டங்களை அவர் கொடுக்க மாட்டார். மனைவியால் லாபம், கணவனால் லாபம், காதலனால் லாபம், காதலியால் லாபம், நண்பர்களால் லாபம் போன்ற எதிர் அமைப்புகளின் மூலமாக இந்த 7ஆம் இடத்துல இருக்கும்போது அவர் கண்டிப்பாக லாப அமைப்புகளை வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கொடுப்பாரு. வாரத்தின் இறுதி நாட்களான சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசையிலிருந்து வெளியே வந்துட்டு அப்படியே சந்திராஷ்டமம் ஆகிறார். ஆக வார இறுதி நாட்களில் மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல், வேலைக்காரர்கள்ட்ட யாரையாவது பணத்தை கொடுத்து விடுறது, ஏடிஎம்முக்கு போயிட்டு வரும்போது பண விஷயங்கள், அல்லது ஏதாவது ஓடிபி சொல்லுங்கள் அது இதுன்னு வர்றத சில விஷயங்களில் கொஞ்சம் எதிலையும் கொஞ்சம் தடுமாறாமல் வார இறுதி நாட்கள் 2 நாட்கள் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக அமைந்திருக்குதுங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோக வாரமாக இந்த வாரம் அமையும். வாரம் முழுக்க ராசிநாதன் வலுவாக இருக்கிறார், சனியும் நல்லா இருக்கிறார், புதனும் நல்லா இருக்கிறார். உங்கள் ராசியுடைய 3 யோக கிரகங்களும் வலுவாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் சந்திரனும் 3, 4, 5, 6 ஆகிய இடங்களில் இருக்கிறது மிகப்பெரிய யோகமான ஒரு நல்ல பலன். ஆகவே துலா ராசிக்காரர்களுக்கு நெகட்டிவ் என்று சொல்லப்படக்கூடிய பின்னடைவுகள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான வாரமாக இந்த வாரம் அமையும். அதுவும் வார கடைசியில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை அவர் அப்படியே பார்க்கிறார். மிகப்பெரிய யோகங்கள் இப்போது செயல்படும். என்ன யோகங்கள் செயல்படும்? அதுக்காக ஒரு குடிசையில் இருக்கக்கூடியவர் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய ஒரு லாட்டரி டிக்கெட் அடிக்க போதா அப்படின்லாம் இல்லைங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போது கோச்சார ரீதியாக நல்ல காலகட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு 2 மடங்கு வருமானம், 2 மடங்கு ஆதரவு, மன நிம்மதி, சந்தோஷம், காரிய வெற்றி போன்ற அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார், ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். சந்திரனுடைய அமைப்பு சந்திராசிரமம் எதுவும் இல்லாமல் நல்லாவே இருக்கு. அப்ப நீங்க எந்த அளவிற்கு முயற்சிகளை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் உங்களுக்கு கூடவே அதை அப்படியே வெற்றிகரமாக மாற்றி தரக்கூடிய ஒரு இயல்பான நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் அருமையான தசாபக்திகள் நடந்துகிட்டு இருந்தால் பெரிய அளவுக்கு வருமானங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளாக எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எதை லட்சியமாக வச்சிருக்கிறீங்களோ அதை சாதிக்கக்கூடிய தன்மை. சிலருக்கு லட்சியங்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு. ஆண் பெண் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. உறவுகள் கூட கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நண்பர்கள் எல்லாம் ஓரளவிற்கு உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை என வயதிற்கேற்ற வகையில் துளாராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய வாரமாக அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4, 5, 6 ஆகிய இடங்களில் இப்போது சந்திரனுடைய இயக்கம். வார ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துல ஒரு நாள் மட்டும் திங்கட்கிழமை இருப்பார். சந்திராஷ்டமம் எதுவும் உங்களுக்கு இல்லை. ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறாரு. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கூட உச்ச சுக்கரனோடு இருக்கிறாரு. இன்னொன்று ஜீவனாதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம்.
பிள்ளைகளால் இது வரைக்கும் மன கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து கொஞ்சம் தீர்வுகள் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். தூர இடத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட இருந்து நல்ல தகவல்கள் வரும். இங்கிருந்த பிள்ளைகள் சுப விஷயத்திற்காக உங்களை விட்டு தூர இடங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு. பிள்ளைங்க வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் முடியல, வேலைக்கு முடியல, இந்த மாதிரியாக குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த நடுத்தர வயது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த கவலைகள் தீரக்கூடிய அருமையான வாரமாக இந்த வாரம் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. வாரத்தின் கடைசி நாள் எதுவும் நடுப்பகுதி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடன் தீரக்கூடிய அமைப்பு பெரும்பாலான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்னா வருமானங்கள் கொஞ்சம் நல்லா வரும். சந்திராஷ்டமம் இந்த வாரம் கிடையாது. தடைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரம் தான் இந்த வாரம். முக்கியமாக இது வரைக்கும் எங்கேருந்து பணம் வரலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ, கொடுத்த இடத்துல பணம் மாட்டிக்கிச்சு, இந்த இடத்துல இப்படி கிடக்குது, அப்படி கிடக்குது, இப்படி கிடக்குது, ரொம்ப நம்பினேன் இருந்தாலும் நமக்கு துரோகம் பண்ணிட்டார், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஏற்கனவே வராது என்று கைவிடப்பட்ட பணம் வரக்கூடிய ஒரு சூழல், ஏமாறாமல் இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம் முழுவதுமே அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் சிலருக்கு வாரத்தின் இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமையில பெண் பார்த்தல் போன்ற விஷயங்கள், மாப்பிள்ளை பார்த்தல் போன்ற விஷயங்கள், இவர்தான் வாழ்க்கை துணை அப்படிங்கிறத உறுதியாக்கக்கூடிய சில அறிமுகங்கள் போன்றவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. முதல் திருமணம் தோல்வியுற்ற 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதற்கான அடிப்படை அறிமுகங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான வாரமாக, சந்திராஷ்டமம் இல்லாத வாரமாகவே அமைஞ்சிருக்குதுங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோக வாரமாக இந்த வாரம் இருக்கும். வாரத்தின் முதல் நாள் 2ஆம் இடத்துல பௌர்ணமி அமாவாசைக்கு பக்கத்தில் இருந்தாலும் கூட தன லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். திங்கக்கிழமையே வந்து எதிர்பார்த்த ஒரு அளவுக்கு ஃபுல் அமௌண்ட் கிடைக்கலன்னா கூட பாதி அமௌண்ட்டாவது கிடைச்சிருப்பான்ற மாதிரியாக ஒரு திருப்தியான பணவரவு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால உண்டு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை அவர் 3ஆம் இடத்துலையும், அதற்கப்புறம் 4, 5 ஆகிய இடங்கள்லையும் போறாரு. சந்திராஷ்டமம் இந்த வாரம் கிடையாது. 3ஆம் இடத்தில் அவர் மங்கள யோகத்தில் குருச்சந்திர யோகத்தில் ராகுவோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அருமையான நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அத்தனை பேருக்குமே தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. நோய் தீரக்கூடிய காலம், கடன் தீரக்கூடிய காலம், பிள்ளைகளை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. மிக முக்கியமாக பிள்ளைய அந்த காலேஜில் சேர்க்க முடியுமா, அந்த காலேஜில் சேர்க்க முடியுமா, நீட்டில் அவ்வளோ எடுக்குமா, இவ்வளோ எடுக்குமா, இதை பண்ணுமா, அதை பண்ணுமான்ற ஒரு கவலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நம்முடைய குழந்தைகள் கெட்டிக்காரர்கள், ஒழுக்கமானவர்கள், கட்டுப்பாடு உள்ளவர்கள், அவர்களை இப்படி பண்ணிடலாம், நமக்கும் அந்த தகுதி உண்டுன்ற ஒரு தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட் அத்தனை தனுசு ராசிக்கார பெற்றோர்களுக்கு ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். கல்வியை பற்றி கவலைப்பட வேண்டாம். கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. திறமையின் அடிப்படையில் ஒரு மாதிரி இந்த திறமையை காட்டுறதுக்கு இங்கே கிடைக்கல, இங்கே கிடைக்கல, தொழிலில் ஒரு சான்ஸ் கிடைக்கல, வேலையில் ஒரு சான்ஸ் கிடைக்கல நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த திறமையை நல்ல விதமாக பயன்படுத்தி அதன் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வியாபார பெருமக்களுக்கு நல்ல லாபம் வாரம் முழுவதும் ஈவனாகவே இருக்கும். விவசாய பெருமக்களுக்கும் ஓரளவுக்கு நன்றாக இருக்கக்கூடிய தன்மை. சோசியல் மீடியாவில் அப்படி சம்பாதிக்கணும், இப்படி சம்பாதிக்கணும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான அடிப்படை அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என வயதிற்கு ஏற்றாற் போல எந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சந்திராஷ்டமம் இல்லாத இந்த நாளில் பெரிய அளவிற்கு நன்மைகள் மட்டுமே இருக்கக்கூடிய வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. வார ஆரம்பத்தில் ஒரு நாள் மட்டும் சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்கிறார். அதற்கப்புறம் 2, 3, 4 ஆகிய இடங்களில் போகிறார். ராசிநாதன் சுபத்துவம். இந்த வாரம் முழுக்கவே ராசிநாதன் உச்ச சுக்கிரனோடு சேர்ந்திருக்க ராஜயோகாதிபதியாகிய சுக்கிரன் உங்களுக்கு 3ஆம் இடத்துல வலிமையான அமைப்பில் இருக்கிறது. மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த வருடங்களில் இருந்து வந்த அத்தனை சிக்கல்களும் அப்படியே படிப்படியாக விலகி கொண்டிருப்பதை பூரணமாக விளக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமா இந்த வாரத்தை சொல்லலாங்க. திங்கக்கிழமை மட்டும் கொஞ்சம் டல் அடிச்ச மாதிரி இருப்பீங்க. திங்கக்கிழமை மட்டும் எதை பண்ணுறது, அதை பண்ணுறதா, இதை பண்ணுறதான்ற கொஞ்சம் கடுமையான ஒரு குழப்ப நிலைமைகள் இருந்தாலும் கூட செவ்வாய்க்கிழமையிலிருந்து வாரத்தின் பிற்பகுதி 6 நாட்களும் அற்புதமான நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. அமாவாசை இப்போது இந்த வாரம் உங்களுக்கு 3ஆம் இடத்துல ஏற்படுகிறது. ஆனாலும் அமாவாசையில் உச்ச சுக்கிரன் இருக்கின்ற காரணத்தினால், சூரியனும் சந்திரனும் சுபத்துவம் அடைகின்ற காரணத்தினால் எதிர்பாராத லாபங்கள், எதிர்பாராத அறிமுகங்கள், எப்போதோ தொடர்பு விட்டு போன, எப்போவோ டச்சு விட்டு போன நம் முகத்தையே மறந்துட்ட ஒருத்தர் இந்த வாரம் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் டக்குன்னு உங்கள்கிட்ட அறிமுகமாகி என்னங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, இவர் மூலமாக நமக்கு சில இதெல்லாம் மாற்றங்கள்லாம் கிடைக்கும் என்கின்ற மாதிரியாக
கடந்த காலத்தில் தொடர்பு விட்டு போன சில விஷயங்கள் இப்போது வரக்கூடிய அமைப்பு, அவர்களின் மூலமாக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. புதிய முயற்சிகள் பலிக்குங்க. இதுவரைக்கும் இல்லாதிருந்த ஒரு தன்னம்பிக்கை மீண்டும் வரக்கூடிய அமைப்புகள் அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் உண்டு. என்னால் இதை செய்ய முடியும் என்கின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும். குடும்பத்தில் குழப்பங்கள் தீரும். மனைவி, கணவன், அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி தயவுல வாழ்ந்துகிட்டு இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் சொந்த காலில் நிற்கக்கூடிய அளவிற்கு வருமானங்கள், தைரியங்கள் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல முன்னேற்றங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் திங்கட்கிழமை மட்டும் கொஞ்சம் டல் அடிக்கும். சந்திரன் 12ஆம் இடத்திலிருந்து அப்படியே 6ஆம் இடத்தை பார்க்குறார். கடனை பற்றிய கவலையோ, நோயை பற்றிய கவலையோ, பயணங்களின் மூலமான ஒரு நஷ்டங்களோ, இந்தால போய் ஏன்டா பார்க்குறதுக்கு வந்தோம், ஃபோன்லேயே பேசி முடிச்சிருக்கலாமே, அல்லது வெட்டி அலைச்சலாகி போச்சு, வண்டியில் போனோம், வண்டி பஞ்சர் ஆகி போச்சு, அப்படி பஞ்சர் ஆகி போச்சு, அல்லது வாகனங்களின் மூலமான செலவுகள், இந்த மாதிரி வாரத்தின் ஆரம்பம் திங்கட்கிழமை மட்டும் கொஞ்சம் டல்லடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. வாரத்தின் 2வது நாள்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் வந்து உட்கார்றாரு, ராகுவோட சேர்றாரு. ஆயினும் அவர் குரு பார்வையில் இருப்பதால் கௌரவம் மிக்க ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் தான் கண்டிப்பாக இருக்கும். ஒரு கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கும். ஜன்மச்சனியில் வந்து கடுமையான அவஸ்தைகளை அடைந்து விட்ட அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் இனிமே அந்த கருப்பான பக்கங்கள், கெட்ட நிலைகள் திரும்ப வரவே வராது. ஆகவே இனிமே பழைய மாதிரி கஷ்டங்கள் வந்துருமோன்னு நினைக்க வேண்டாம். போன வருஷம் இந்த நேரம் நீங்கள் எப்படி இருந்தீங்க, இந்த வருஷம் இந்த நேரம் அந்த அளவுக்கு மோசம் இல்லைன்றதை வச்சே கிரகங்கள் தரக்கூடிய சில நிகழ்வுகளை உங்களாலே கணிக்க முடியும். ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் அதிகம் நடக்கக்கூடிய பிற்பகுதி 6 நாட்கள் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வார கடைசியில் சந்திரன் 3ஆம் இடத்திற்கு வந்துடுறாரு. சந்திரன் 3ஆம் இடத்திலிருந்து அமாவாசையிலிருந்து விலகி வந்துடுறாரு. 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கும் பொழுது எல்லாவற்றிலும் தம்பி தங்கைகள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த கோளாறுகள் நீங்கக்கூடிய அமைப்பு, தம்பியோ தங்கையோ உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு நிலைமை, அவர்களை பார்த்து ஒரு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு, இன்னும் சிலருக்கு அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு மேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய நிலைமை, இந்த வாரம் வெளிநாடு வெளிமாநிலத்திற்கு போகக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற நாடுகள், இருக்கின்ற மாநிலங்கள், இருக்கின்ற ஊர்களில் வேலை தொழில் அமைப்புகள் இதுவரைக்கும் நல்லா இல்லாமல் இருந்தது, அத்தனையும் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்புன்னு பெரும்பகுதி நாட்கள் திங்கட்கிழமையை தவிர்த்து மீதம் 6 நாட்கள் நல்ல பந்தமாக நடக்கக்கூடிய சிறப்பான வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும். இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. வாரத்தின் ஆரம்ப நாளான திங்கட்கிழமை மட்டும் சந்திரன் 11ஆம் இடத்துல இருக்கிறார். அதற்கப்புறம் 12ஆம் இடத்துல குருவின் பார்வையில் வந்துடுவார். வாரத்தின் நடுப்பகுதியில் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் இருந்தாலும் கூட உச்ச சுக்கிரனோடு இருப்பது என்பது ஒரு பெரிய அமைப்பு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தான் அமாவாசை அமைப்போடு நடக்குது. ஆனாலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படியே படிப்படியாக பெரிய பெரிய கவலைகள், கஷ்டங்கள் நீங்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்கும். அடுத்த மாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கே அடிக்குது இங்கே அடிக்குதுன்ற மாதிரியாக நான் இளைய பருவத்தினருக்கு மட்டும் சொல்கிறேன். பெரும்பாலும் ஒரு 30-35 வயசுக்காரங்க தான் இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் பார்க்குறீங்க. அதனால் அடுத்த மாதத்திலிருந்தே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உங்களை சுற்றி ஒரு வலை பின்னப்படுகின்ற அமைப்புகள் கண்டிப்பாக வரும். இப்போ உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த வாரத்தில் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காதுங்க. ஜோதிடம் என்பது வருமுன் உரைப்பது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன். 50 வயது 40-45 வயது மேற்பட்டவர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு மட்டும்தான் இப்போது வேலை, தொழில், குடும்பம், காதல் போன்ற விஷயங்கள்ல அப்படியே ஏதாவது ஒரு வகையில் டல்லு. என்ன உங்கள் தசாபுக்தி நடக்கிறதோ, இது வந்து பிறந்த கோச்சார பலன், பிறந்த ஜாதகத்தில் என்ன மாதிரியான தசாபுக்திகள் நடந்து கொண்டு இருக்கிறதோ அந்த தசாபுக்திகளுடைய காரக விஷயங்கள்ல சுக்கிரதசை நடந்தால் பெண்ணால், சூரியதசை நடந்தால் அப்பானால, சந்திரதசை நடந்தால் அம்மானால, இந்த மாதிரி காரக விஷயங்களில் மன அழுத்தங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த வாரம் முழுக்க உங்களுடைய ராசியிலேயே உச்ச சுக்கிரன் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. சிலருக்கு குழந்தைகளை பற்றிய கவலை இருக்கும், சிலருக்கு கடனை பற்றிய கவலை இருக்கும், சிலருக்கு வேலை இப்படிலாம் இப்படி டென்ஷனாக இருக்கேன்ட்டு வேலை தொழிலை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆயினும் எதுவும் எல்லை மீறாத, சந்திராஷ்டமம் எதுவும் இல்லாத, எதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.